ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் காலையிலேயே ஃபஸ்ட்டு 9:15 கேண்டிலில் என்ட்ரி போகிறவங்க அதில் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்ரெசிவாக நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதையும் தாண்டி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அதையும் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட். ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் 29ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில் பார்க்குறோம். யார் இருக்காங்க? பையர்ஸ். வால்யூம் பார்த்தீங்கன்னா 282. அதில் பையரோட வால்யூம் 169.78K. அப்போது 1,69,000 பையரோட லாட் விழுந்திருக்கு. செல்லரோட லாட் இதில் அதிகபட்சம் 1,12,000 லாட் செல்லரோட லாட் விழுந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் ஆமாம், க்ரீன் கலர் கேண்டில் பையரோட வால்யூம் தானே அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கேண்டிலில் இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில். ஸோ இதில் உங்களுக்கு பையரோட வால்யூம் பாருங்கள், 69,000 லாட்டு, 65,000 லாட்டு செல்லர் லாட்டு. 69,000 பையர் லாட்டு, 65,000 செல்லர் லாட்டு. கேண்டில் ரெட்டு, பட் உள்ளார இருக்கிறது பையர்ஸும் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம செல் சைடுக்கு போவோம். இல்லைனா மார்க்கெட் பை சைடுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் வந்து நம்ம நார்மல் கேண்டிலில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓப்பன் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து 5 மினிட்ஸ் ஷார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த கேண்டிலில் யார் இருக்காங்கிறத பார்க்கலாம். 99.45K வால்யூம். ஸோ வால்யூம் நீங்கள் நார்மலாக உங்களோட கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லேயே கேண்டில் சிக்ஸ்லேயே வச்சு ஜஸ்ட் இப்படி பார்க்கும்போது கீழேயே வந்து பார் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். அந்த பார் ரேஷியோவில் எவ்வளோ வால்யூம் இருக்குங்கிறது கூட சில இதில் தெரியும். பட் இதில் டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது நம்ம நார்மலாக கேண்டில் சிக்ஸ்லேயே பார்த்துக்கலாம். பட் இதில் செப்பரேட்டடாக அந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் 73.84K அப்படிங்கிறது பையோட லாட் விழுந்திருக்கு. ஓகேங்களா? பையரோட வால்யூம் விழுந்திருக்கு. செல்லரோட லாட் 25. கிட்டத்தட்ட 3ல் 1 மடங்கு மட்டும்தான் செல்லர்ஸ் இருக்காங்க. 3 மடங்கு மார்க்கெட்டில் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 மடங்கு, மொத்தம் 4 மடங்கில் 3 மடங்கு பையர்ஸு, 1 மடங்கு மட்டும்தான் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நார்மலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஹியூஜாக மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இதோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே, இதோட டார்கெட் எங்கே அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் 37,000 லாட்டு 27,000 லாட்டு போட்டு இந்த கேண்டில் என்ன ஆகிருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல ட்ராப் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக மார்க்கெட் வந்து பொசிஷன் க்ளோசிங் பண்ணும்போது, அதாவது மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, மார்க்கெட் இந்த ரேஞ்சை மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சுருந்துருப்பாங்க. பட் பொசிஷன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குனாக்கா, ஓவர் நைட்டில் மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பட்டோடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல 22,000 லாட்டு 36,000 லாட்டுன்னு இந்த இடத்துல வந்திருக்கு. பட் டாமினேஷன் க்ரீன் கலர் கேண்டில், பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 37,000 லாட்டு 27,000 லாட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல ட்ராப் ஆகும். ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் சேம் சினாரியோஸ் இந்த 37 லாட் இதுக்கு மார்க்கெட் போகும்போது நம்ம என்ட்ரிக்கு போயிடலாம். இன்னொன்றும் சொல்லுவேன், இந்த கேண்டில் அதிகப்படியாக செல்லர்ஸ் ட்ராப் ஆனது 36,000 லாட்டு. இந்த இடத்துக்கு இந்த 36,000 லாட்டுக்கு 22,000 லாட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாட் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ அதில் வரும்போதும் நம்ம வந்து என்ட்ரிக்கு போகலாம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்ச உடனே நம்ம என்ட்ரிக்கு போயிடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். மொத்தம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஸோ இங்கே ஒரு லாட்டு போடலாம், இங்கே ஒரு லாட்டு போடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கீழே இதுமாரி வரும்போது நம்ம லாட்டை வந்து போடணும், பையிங் சைடுக்கு லாட்டை போடணும். ஓகே, இப்படி நம்ம லாட் போடணும். இந்த கேண்டில் கூட பாருங்கள், ரெட் கலர் கேண்டில் தான். பட் உள்ளார இருக்கிறது யார்? 65,000 பையர்ஸ் தான் இருக்காங்க. செல்லர்ஸ் 41,000 லாட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துடுறோம். அப்போ மார்க்கெட்டு இந்த எந்த டேட்டுக்கு ரியாக்ட் ஆகுது, இந்த டைம் பேஸ்டு கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 29ஆம் தேதி அங்கேயும் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதோட டேட் பாருங்கள், 29ஆம் தேதி காலையில் 9:15. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 9:15க்கு மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகிட்டு ஹியூஜ் வால்யூமை போட்டு மார்க்கெட் மேலே போகுது. அப்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஏரியானாக்கா இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். இதில் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பிஓசி இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் தான். இது உங்களுக்கு வந்து கேண்டில் சிக்ஸ்லேயே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டில் தான். பட் 30 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரே ஒரு சப்போர்ட்டு, ஒரே ஒரு பிஓசி மேஜர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டேட்டுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எப்படி மேலே போகுது, நம்ம கேண்டில் சிக்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதேமாரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயத்தை நம்ம பார்ப்போம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ டார்கெட் இங்கே தான் போகணும். இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட்டு. ஸோ இதோட வேல்யூ ஏரியா லோலேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து டச் பண்ணிட்டு கரெக்டாக மேலே போகுது பாருங்கள்.
இதோட வேல்யூ ஏரியா இந்த லைனை கூட நான் எடுக்கிறேன். கரெக்டாக இதோட வேல்யூ ஏரியா லோ. இது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். இப்போது இந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்து நான் இப்படி வைக்கிறேன். சேம் இதே பிளேஸ்லேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பார்க்குது. இந்த இடம் தான் நம்ம மார்க்கெட்டோட டார்கெட் பாயிண்ட். அப்போது நமக்கு இங்கே ஓப்பன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டோம். பை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டு 24,294. இதுதான் நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டு. அப்போது நமக்கு இங்கே பை என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் 24,294. அப்போ அந்த 294 கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 24,294 இதுமாரி ஒரு லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே இருக்கும். இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம இவ்வளோ பெரிய டார்கெட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை எடுத்துக்கலாம். சரி, இப்போது அந்த பிளேஸில் போகும்போது பர்டிகுலராக ஏன் மற்ற இடத்த விட இந்த இடத்துல ஏன் கரெக்டாக எஸ்எம்சி ஃபார்ம் ஆகுது? எஸ்எம்சி நீங்கள் நார்மல் கேண்டில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் எஸ்எம்சி பிஹைண்ட் தி ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 15 லாட்ஸுக்கு வெறும் ஒரு லாட் ஒரு 1K தான் போட்டிருக்காங்க. 15K லாட்டுக்கு 1K லாட்டு தான் போட்டிருக்காங்க. 15,000க்கு 1K 1000 லாட்டு தான். அப்போ 15,000க்கு 1000 லாட்டு தான் போடுறாங்கனாக்கா, அப்போ பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 26,000 லாட்டுக்கு 0 லாட்டு, 7,200 லாட்டுக்கு 1,700 லாட்டு. ஸோ அதிகப்படியாக செல்லர் லாட்டை விட பையர் லாட்டு. செல்லர் இது வந்து கேண்டில் எப்படி நம்ம பார்க்கணும்னா கிராஸில் தான் பார்க்கணும். பிட்டு இது வந்து ஆஸ்க்கு. கேட்குறவங்க பையிங் சைடில் இதெல்லாம் ஃபுல்லாக ஆஸ்க்கு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் பிட்டு. இப்படி தான் சொல்லுவாங்க. கேட்குறவங்க விற்கிறவங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க கேட்பாங்க, அது ஒருத்தவங்க விற்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறது விஷயம் உங்களுக்கு தெரியும். பட் இது ரியல் டைமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பையர்ஸு செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இதில் எஸ்எம்சி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டு இதோட வேல்யூ ஏரியா ஹையை மார்க்கெட்டு உடைக்கும் போதுனா இந்த ஏரியாவுக்குள்ளே நான் வரலன்ட்டு அர்த்தம். அப்போ இதை உடைக்குதுன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்க போகுதுங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேவோட வேல்யூ ஏரியா ஹை. அப்போது இந்த டேவோட வேல்யூ ஏரியா ஹைக்கு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதோட டார்கெட் பாருங்கள், 24,352. அப்போது நம்மளோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய 24,294 அப்படி 24,352 வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 352 இதுதான் நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பொசிஷனை அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்துலாம் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸோட லோ அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னாக்கா இது நமக்கு ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இது தான். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டில் மேலே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போம். சேம் இதே ப்ரைஸில், ஏன்னா 37,000 லாட் இந்த இடத்துல வந்துருந்துருக்கு. இதே ப்ரைஸில் தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருந்துருப்போம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ட்ரி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இது. இந்த கேண்டில் மேலே போனதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் 24,178. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இது நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸு. திருப்பி மார்க்கெட்டு இதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணும்போது இதுலேயும் நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. பாருங்களேன், வால்யூம் வந்து 150 வால்யூம், அதாவது 150.09K. அப்போது 1,50,000 லாட் அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம். அதில் 1,11,000 லாட்டு பையர் லாட் வந்திருக்கு. அப்போ இந்த கேண்டிலும் ஒரு வேலிடான கேண்டில் தான். அப்போ இதோட ப்ரைஸ் பாருங்கள், 24,352. 24,352 இதை பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட்டில் இதுமாரி பையர்ஸ் வராங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இதோட பிஓசி. ஸோ பிஓசி அப்படிங்கிறது இதுலேயும் சேம் எல்லோ கலரில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செட் பண்ணுறேன். பிஓசி மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசி. ஸோ இதை வந்து நான் எல்லோ கலரில் அப்படி மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல எல்லோ கலரில் நான் மாற்றிட்டேன். இப்போ இது மாதிரி பார்க்குற பட்சத்தில் நமக்கு எந்த வேல்யூ ஏரியா இதை மார்க்கெட் உடைக்கும் போது ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இதை மார்க்கெட் உடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது இந்த இடம் நமக்கு வந்து டார்கெட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ ஏரியா லோக்கு மார்க்கெட் இது உடைக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பிஓசி, செகண்ட் டார்கெட் வேல்யூ ஏரியா ஹை. நெக்ஸ்ட்டு இதை மார்க்கெட்டு பிரேக் பண்ணும்போது நம்ம இங்கே பார்த்தோம் பெரிய லாட்டு, ஹியூஜ் லாட்ஸ் வந்துருந்துச்சு. 24,294 24,294ங்கிறது இந்த இடம்.
இந்த இடத்த பிரேக் பண்ணும்போதும் ஹியூஜ் வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. அப்போது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் திருப்பியும் நமக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணுது. 24,294 இதோட ஹைக்கே மார்க்கெட் பிரேக் பண்ணுது. இதை பிரேக் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 24,352 மார்க்கெட் உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் டார்கெட் எதுக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடும். ஏன்னா அது வேல்யூ ஏரியா ஹை. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு டார்கெட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் ஆகும்போது பையர் வால்யூம் வராங்க. ஸோ இது நமக்கு டார்கெட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ திருப்பி இந்த இடம் அப்படிங்கிறது இந்த டேவோட சப்போர்ட் பாயிண்ட்டு. இதுலேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுது. இன்னும் கொஞ்சம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும்போது இப்போ இதோட ப்ரைஸ் பாருங்கள் 24,352 352 இதில் எங்கே இருக்குது இந்த இடம். அப்போ இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகும்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போய் ஆகணும், மார்க்கெட்டு இந்த ப்ரைஸுக்கு போய் ஆகணும் 24,451. உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரேலி ஆகுது. ரேலி ஆகிறதுலேருந்து இவ்வளோ பெரிய ப்ரைஸை நம்மளால் கேட்ச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு ஒரு சம்டைம்ஸ் இவ்வளோ ரேஞ்சு போகுமா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அது எப்படி இங்கே போயிட்டே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எங்கெங்கெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது இங்கே உங்களுக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸு பிஃபோராக இங்கே இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே மேலே போயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஒரு ரெட் கலர் கேன் போட்டு இங்கே ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இங்கே ஒன்று வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் அங்கேருந்து புல் பேக் ஆகி மார்க்கெட் திருப்பியும் இவ்வளோ தூரம் டார்கெட்டுக்கு போகுது. அப்போது நமக்கு இந்த டார்கெட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த இடத்துல நீங்கள் குவைட் பண்ணுறதுனா குவைட் பண்ணிக்கலாம். நம்ம என்ட்ரி எடுத்த பிளேஸ் இதுவாக வச்சுக்கோங்க. இந்த 111 பாயிண்ட் கிட்ட நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த என்ட்ரி பாயிண்ட் இங்கேயே பார்த்துருவோமா. இப்போ நம்ம இங்கே எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், இந்த இடம் 24,179. அப்போது உங்களுக்கு இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் 24,180 இதுக்கிட்ட நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். இப்போ 111 பாயிண்ட்டை நம்மளால் கேட்ச் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு. நம்ம அடுத்தடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். பட் இந்த 111 பாயிண்ட்டை நம்மளால் கேட்ச் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஹியூஜ் பையர் வால்யூமை போட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபெயிலியர் ஆவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேண்டில் பையர்ஸ் இருக்காங்க. இந்த கேண்டில் பையர்ஸ் இருக்காங்க. கேண்டில் ரெட் கலரில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் காமிச்ச கான்செப்ட் தான். பட் அக்செப்டட் கேண்டில் இந்த கேண்டிலில் கீழே கட் பண்ணி ஃபுல்லாகவே க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வைக்கும்போது நெகட்டிவ் டெல்டா வரணும். நெகட்டிவ் டெல்டானா செல்லர்ஸ் அக்ரெசிவாக வரணும். ஓகேங்களா, அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே எதுவுமே வரல. கீழேலாம் க்ளோஸும் கொடுக்கல. திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. பையர் வால்யூம் அதிகமாக வருது. இங்கே பாருங்கள் 33,000 வால்யூமுக்கு செல்லர் வால்யூம் 18,000 தான் இருக்காங்க. அப்போ இதுலேயுமே பையர்ஸ் தான் உள்ளார இருக்காங்க. அப்போ அக்செப்டட் கேண்டில் வருதான்னு பார்க்கும்போது எஸ், அக்செப்டட் கேண்டில் கண்டிப்பாக வந்திருக்கு. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெல்டா தான். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலில் பாருங்கள் 100K போடுறாங்க பாருங்கள். 100K அதாவது 1,00,000 லாட்டு போடுறாங்க இந்த இடத்துல. ஹியூஜ் லாட் போடுறாங்க. அப்போ இந்த கேண்டில் கட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கும்போது இங்கெல்லாம் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனால் டெல்டா நெகட்டிவில் வரணும். டெல்டா மீன்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். டாமினேஷன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ரீனு, இது மைனஸில் இருக்குது. கேண்டில் ரெட் கலரில் இருந்து டெல்டாவும் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா தான் நம்ம புட்டு சைடுக்கு என்ட்ரி எடுக்கணும். அப்போ மார்க்கெட்டு மேலே இருக்கும்போதே நமக்கு இந்த கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஹியூஜ் லாட்ஸு 100K லாட்டு போடுறாங்க. அப்போது 1,00,000 லாட்டை போட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே தள்ளுறாங்க. ப்ரீவியஸாகவே இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் நடக்குது. அப்போ இந்த இடம் என்னன்னு பார்க்கும்போது 24,410. அப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சு. 24,410 எங்கே இருக்குது அந்த லைனை நம்ம போடுவோம். மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலேருந்து நமக்கு ரிவர்சல் கிடைக்கிது. இந்த இடத்துக்கிட்ட தான் நமக்கு வந்து ஹியூஜ் லாட்ஸை வந்து போடுறாங்க. அப்போது இந்த வேலி ஏரியாவுக்கு உள்ளார வந்து மார்க்கெட்டில் ஹியூஜ் லாட்ஸை போடுறாங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் டார்கெட்டை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் நம்ம அப்படியே ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டுகிட்டே போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்படியே பெரிய டார்கெட்டை இங்கே அப்படியே டவுன் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ கீழேருந்து மேலே அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம். மேலேருந்து கீழே வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதை வந்து லைவில் நான் உங்களுக்கு எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ லைவில் அப்படிங்கிறது நம்மளோட வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுப்பேன். கூகுள் மீட்டோட லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உள்ளார வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த லைவில் நான் ட்ரேட் பண்ணுறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ நம்மளோட குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீமியம் குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து லைவ் கைட்லைன்ஸ் கொடுப்பேன். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகுது, மார்க்கெட் எந்த டேட்டுக்கு ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ தூரம் டார்கெட் கீழே போகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் அனலைஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. சில பேர் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னாக்கா கால்ஸ்க்காக மட்டும் வெயிட் பண்ணி அந்த டார்கெட்டை புக் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போது இதை லைவ்லையும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி லைவ் ட்ரேட் அப்படிங்கிறது கிடைக்காது. சம்டைம்ஸ் உங்களோட ஒரு மென்டாலிட்டி வந்து ஓகே இது வந்து லைவில் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் லைவில் நான் கொடுப்பேன். ஸோ நம்மளோட நிஃப்டி எத்திக்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளாஸாகவும் மென்டார்ஷிப்பாகவும் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மென்டார்ஷிப்பாக உள்ளார வரணும், இந்த கோர்ஸை முழுசாக கற்றுக்கணும், மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுறத ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் டைம் பேஸ்டு ட்ரேடிங் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்டு. இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த டைம் பேஸ்டு ட்ரேடிங் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டை ஃபுல்லாகவே நம்மளால் கேட்ச் பண்ணிட முடியும். மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தாலும் அது அக்செப்டன்ஸாக இல்லை ரிஜெக்ஷனாக, ப்ரீவியஸாக ஏதோ ஒரு டேட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸாக வேணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்போட நம்பருக்கே எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த நம்பருக்கே கால் பண்ணிங்கனாக்கா ஸோ நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.